அவனுக்கு ஏற்பட்ட சாபங்களையும் எடுத்து சொன்னார். அர்ஜுனன் தன்னை விட தனுர்வேதத்தில் சிறந்தவன் என்று கர்ணன் தெரிந்து கொண்டு அதற்காக துரோணரை அடைந்து தனக்கு பிரம்மாஸ்திரத்தை உபதேசித்து தரும்படி கேட்டான். அவர் அது தன்னால் முடியாது, ஒழுக்கம் தவறாத பிராமணன் அல்லது பெரும் தவம் புரிந்து சுத்தமடைந்த க்ஷத்திரியன் இருவருமேதான் அடைய முடியும் என்று சொல்லிவிட்டார். பிறகு கர்ணன் மகேந்திரமலைக்கு சென்று பரசுராமரை ஏமாற்றி தான் பிராமணன் என்று சொல்லி அவரிடம் சீடனாக அமர்ந்த தனுர்வேதமும் அஸ்திரங்களும் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் தனியாக விற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சமயம் அந்த ஆசிரமத்திற்கு சமீபத்தில் ஒரு பிராமணருடைய பசு தற்செயலாக அடிபட்டு இறந்துவிட்டது. பசுவுக்கு உடையவராகிய பிராமணர் கோபமுற்று, யுத்தத்தில் உன் தேர் சக்கரம் மண்ணில் பதிந்து போகும், அப்போது இந்த பசுவைப் போல நீயும் கொல்லப்படுவாய் என்று சொல்லி சபித்தார். பரசுராமர் கர்ணனிடம் மிகுந்த அன்பு கொண்டு எல்லாவித விற்பயிற்சியும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் முறையும் நிவர்த்திக்கும் முறையும் உள்பட உபதேசித்தார். ஒரு நாள் அவர் இந்த மாணவன் பிராமணன் அல்ல என்று கண்டு கொண்டு விட்டார். ஒரு புழு கர்ணனுடைய தொடையை கடித்து துளைத்து கொண்டிருந்தும் வெகுநேரம் அதை பொறுத்து கொண்டு கொஞ்சமும் அசையாமல் தன் தொடை மேல் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த பரசுராமரை எழுப்பாமல் இருந்தான். பிறகு இரத்தம் ஓடி பெருகி அவரை எழுப்பிற்று. பரசுராமர் எழுந்து கர்ணனை பார்த்து, மூடனே, இத்தகைய சகிப்புத்தன்மை சத்திரியன்தான் படைத்திருப்பான். உண்மையைச் சொல், நீ பிராமணன் அல்ல. என்னை ஏமாற்றிவிட்டாய். என்னிடம் நீ கற்றுக்கொண்ட வித்தை மரண காலத்தில் உன் நினைவுக்கு வராது என்று சபித்து விட்டார். கர்ணனுடைய சகிப்புத்தன்மையே அவன் சத்திரியன் என்பதை காட்டிவிட்டது. பரசுராமருக்கு சத்திரியர்கள் மேல் மிகுந்த சாத்திரம். கர்ணன் மகா கொடையாளி. ஒரு நாள் பிராமண வேஷம் பூண்டு வந்த தேவேந்திரனால் யாசிக்கப்பட்டு தன் குண்டலங்களையும் கவசத்தையும் கர்ணன் கழற்றி கொடுத்து விட்டான். தெய்வீக சக்தி பொருந்திய குண்டலங்களையும் உடன் பிறந்த கவசத்தையும் கொடுத்துவிட்டு பிறகு கர்ணன் பலவீனம் அடைந்தான். குந்திக்கு கர்ணன் தந்த வரத்தினாலும் பரசுராமருடைய சாபத்தாலும் பசுவை இழந்த பிராமணருடைய கோபத்தாலும் பீஷ்மர் மகாரதர்களில் இவனை ஒருவனாக கணக்கிடாமல் அவமானப்படுத்தியதாலும் தேரை ஓட்டிய சல்லியன் செய்த இகழ்ச்சியின் பயனாகும் வாசுதேவனுடைய யுத்த முறைகளில் கர்ணன் இறந்தான். இவ்வாறு பல காரணங்கள் ஒன்று கூடி கர்ணன் மரணமடைவதற்கு ஏதுவாயின. நீதான் அதற்கு காரணம் என்று நினைத்து துக்கிக்க வேண்டாம் என்றார் நாரதர். யுதிஷ்டிரன் நாரதரின் சொற்களால் ஆறுதல் அடையவில்லை. குந்தி தேவி சொன்னாள், கர்ணனை குறித்து நீ சோகப்படாதே. கெட்ட புத்தியுள்ள துரியோதனனை விட்டுவிட்டு உன்பட்சம்